ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஒரு மிக அற்புதமான மெய் சிலிர்க்க வைக்கிற ஒரு தெய்வீக வரலாற்று பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரபஞ்சத்துக்கே மாபெரும் காவலராகவும் காலத்தையே வென்றவராகவும் திகழும் கால பைரவர் எப்படி தோன்றினார்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? குறிப்பா அன்னை காளியோட உக்கிரத்திலிருந்து அவர் எப்படி அவதரித்தார் அப்படிங்கிற உண்மையான ஆழமான வரலாற்று தான் இந்த ஆன்மீக விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற முத்தொழில்களும் மும்மூர்த்திகளால் செய்யப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இவர்களையும் தாண்டி ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி இயங்கிட்டு இருக்கு. உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டவும் அமைதிய காக்கவும் அந்த பரம்பொருள் சக்தி பல வியக்கத்தக்க வடிவங்களை எடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வடிவத்தை பத்தி தான் நாம இப்போ பேச போறோம். பைரவரோட வரலாற்றிற்குள் போறதுக்கு முன்னாடி காலம் அப்படின்னா என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். காலம் அப்படிங்கிறது யாராலும் எப்பவுமே தடுத்து நிறுத்த முடியாத ஒரு மாபெரும் சக்தி. அது உலக மாயகளை எல்லாம் வேரோட அழிச்சு உண்மையை எதிர்கொள்றதுக்கு நம்ம மனச பக்குவப்படுத்துது. அந்த காலத்தையே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஆதிசக்தி தான் காலபைரவர். பல யுகங்களுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தோட அமைதி முற்றிலுமா சீர்குலைஞ்ச ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஒரு கொடிய அரக்கனோட மாபெரும் அச்சுறுத்தலால் இந்த உலகமே ஒருமுறை ரொம்ப மோசமா நடுங்கி போச்சு. அந்த அரக்கனோட பேரு தாகூராசுரன். அவன் கடுமையான தவம் செஞ்சு ஒரு விசித்திரமான ஆனா ரொம்ப ஆபத்தான வரத்தை வாங்கியிருந்தான். அதாவது இந்த உலகத்துல எந்த ஒரு ஆணாலோ தேவனாலோ விலங்காலோ அவனுக்கு மரணம் வரவே கூடாது. ஒரு பெண்ணால மட்டுமே தனக்கு அழிவு வரணும் அப்படிங்கிறதுதான் அந்த வரம். மரண பயமே இல்லாத அவன் ஆணவத்தோட உச்சிக்கே போய் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். அவனோட அராஜகங்கள் எல்லாம் எல்லை மீறி போனப்போ தர்மத்தை நிலைநாட்டவும் இந்த அகிலத்தை காக்கவும் அந்த ஆதிபராசக்தி நேரடியாகவே களத்துல இறங்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஒரு பெண்ணால மட்டுமே அந்த அரக்கனுக்கு அழிவு அப்படின்னு இருந்ததால எப்பவும் எல்லையற்ற கருணை கொண்ட பார்வதி தேவி அளப்பரிய கோபமும் உக்கிரமும் கொண்ட மகாகாளியா விஸ்வரூபம் எடுத்தாங்க. தர்மத்தை காப்பாத்துறதுக்காக அந்த தாகுராசுரனை வதம் செஞ்சு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அந்த பெரும் ஆபத்திலிருந்து அன்னை காப்பாத்துனாங்க. ஆனா கதை இதோட முடியல. அரக்கனை அழிச்ச பிறகும் அன்னை காளி தேவியோட கோவம் கொஞ்சம் கூட குறையல. அந்த மாபெரும் உக்கிரத்திலிருந்துதான் ஒரு அற்புதமும் தெய்வீகமான தோற்றம் நிகழ்ந்தது. கால பைரவரோட அந்த வியக்கத்தக்க அவதாரம் எப்படி படிப்படியாக நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பைரவ அவதாரம் ரொம்பவே சுவாரஸ்யமான 3 படிகள்லாம் நடக்குது. முதல் படியா தாகுராசுரனை அழிக்க பார்வதி தேவி காளியாக மாறுறாங்க. 2வது படியா அரக்கனை அழிச்ச பின்னும் தனியாத அவங்களோட கோவமும் பிரபஞ்சத்தை காக்க வேண்டும் என்கிற அந்த உக்கிரமும் ஒன்னா சேர்ந்து ஒரு குழந்தையா உருவெடுக்குது. காளி தேவி அந்த குழந்தைக்கு பாலூட்டி அரவணைக்கிறாங்க. 3வது படியா அங்க தோன்றும் சிவபெருமான் அன்னை காளியையும் அந்த குழந்தையையும் தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்றார். இதோட விளைவாகத்தான் ஈசனின் அம்சமா பைரவர் உருவெடுக்கிறார். கால பைரவரோட இந்த தோற்றம் உண்மையிலே ரொம்ப தனித்துவமானது. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், பைரவர் வெறும் சிவபெருமானின் அம்சம் மட்டும் கிடையாது. அவர் ஈசனோட சக்தியும் அன்னை காளியோட உலகை காக்கும் உக்கிர சக்தியும் முழுமையாய் இணைந்த ஒரு அபூர்வமான வடிவம். இதனாலதான் அவர் இவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வமா எல்லாராலையும் போற்றப்படுகிறார். சரி, இப்படி காளியோட அம்சத்தோட அவதரித்த கால பைரவரோட முக்கியமான பணி என்ன? பிரபஞ்சத்துல தர்மத்தை நிலைநாட்டவும் ஆன்மீக ஒழுங்கை தக்க வைக்கவும் அவர் ஒரு மாபெரும் பொறுப்பை ஏத்துக்கிறார். பைரவ வழிபாட்டுல 8 அப்படிங்கிற எண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கு. பைரவர் அப்படிங்கிற அந்த ஒற்றை வடிவத்திலிருந்து சிவபெருமான் அஷ்ட பைரவர்கள்னு சொல்லப்படுற 8 வெவ்வேறு வடிவங்களை வெளிப்படுத்தினார். இந்த பிரபஞ்சத்தோட 8 திசைகளையும் பாதுகாக்கிறது தான் இந்த 8 பைரவர்களோட மிக முக்கிய பணியாகும். பைரவர் எப்பவுமே தன்னோட புனித வாகனமான கருணாய் மீது கம்பீரமா வச்சிருப்பார். இதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. நாய்கள் எப்போதுமே தளராத விழிப்புணர்வுக்கும் விசுவாசத்திற்கும் பெயர் போனவை. அது மட்டும் இல்லாம நாயோட முகம் பகலையும் அதோட பின்பகுதி இரவையும் குறிப்பதா ஆன்மீக நூல்கள் சொல்லுது. காலம் எப்படி தொடர்ந்து எந்த தடையும் இல்லாம பயணிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகிய குறியீடுதான் இது. பலரும் பைரவரோட உக்கிரமான தோற்றத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவர் நம்மள அச்சுறுத்துறதுக்காக அப்படி இல்ல. மாறாக பைரவர் நமக்குள்ள இருக்கிற பயம், குழப்பம், சோம்பல் மற்றும் நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் எண்ணங்கள்ல இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தர்றாரு. நம்ம மாயைகளை அழிச்சு நமக்குள்ள இருக்கிற அச்சமின்மையையும் தெளிவான சிந்தனையும் தட்டி எழுப்புவதற்காகவே அவர் அந்த வடிவத்தில் இருக்கார்.
இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த தொன்மையான பைரவ வழிபாட்ட இன்றைய காலகட்டத்துல நாம எப்படி பின்பற்றி நம்மளோட வாழ்க்கையில அளப்பரிய பலன்களையும் பாதுகாப்பையும் பெறலான்னு இப்போ பார்க்கலாம். பைரவரை தொடர்ந்து மனசார வழிபடுவதாலும் அவரோட வாகனமான கருநாய்க்கு உணவளிப்பதாலும் நமக்கு பல உன்னதமான பலன்கள் கிடைக்குது. இது நம்மளோட முந்தைய கால கர்மவினைகளை தீர்க்குது, கிரகதோஷங்கள, குறிப்பா சனி மற்றும் ராகுவால் ஏற்படும் கடினமான பாதிப்புகளை நீக்குது. மேலும் நம்ம பயணங்களப்போ எந்த விபத்துகளும் வராம தடுத்து நம்மள பாதுகாக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக காலம் பொன் போன்றது என்பதை உணர்த்தி நம்மளோட சோம்பலையெல்லாம் அழிச்சு வாழ்க்கையில நம்மள ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கச் செய்யுது. பைரவரோட இந்த கம்பீரமான தோற்றம் நமக்கு உணர்த்துவது ஒன்னே ஒண்ணுதான். அவர்தான் இந்த பிரபஞ்சத்தோட நிரந்தரமான காவலர். தர்மம் எப்போதெல்லாம் சவால சந்திக்குதோ அப்போதெல்லாம் அது சரி செஞ்சு நம்மளோட ஆன்மீக பாதைய பாதுகாக்கும் ஒரு மாபெரும் சக்தி அவர். காளியின் கருணையும் சிவனின் உறுதியும் கலந்த ஒரு அற்புதமான தெய்வீக வடிவம் அவர். இப்போ இந்த பதிவோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்விய கேட்க விரும்புறேன். இந்த அச்சமற்ற தெய்வீக பாதுகாப்ப உங்களோட ஆன்மீக பயணத்துல இணைத்துக்கொள்ள நீங்க தயாரா? உங்களோட அகந்தைய விட்டு விட்டு இறைவனின் கட்டுப்பாடான நேர்மையான பாதையில பயணிக்க தொடங்குங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில நடக்கும் அதிசயங்களை நீங்களே உணர்வீங்க. பைரவர் மற்றும் காளி தேவியை பற்றிய இந்த சிறப்பான ஆன்மீக விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போன்ற மேலும் பல ஆழமான உண்மையான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ள @divineVibes39 @divineVibes39 அப்படிங்கிற எங்களோட பக்கத்தை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்ட உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த விளக்கத்தை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.